எழுத்தாளர் மகிழினி பாலு அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 6. பவானி காலையில் எழுந்தவுடன் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள் ஜன்னல் வழியாக இயற்கையை ரசித்துக் கொண்டே அம்மா கொடுத்த டீயை குடித்தாள். டீ குடித்த சிறிது நேரத்தில் குளித்து கிளம்பியவள் தனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தில் இன்று காலையில் அலுவலகம் செல்வதற்குள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து சாமி கும்பிட்டாள். எனக்கு கிடைத்துள்ள இந்த வேலை நிரந்தர வேலையாக மாறி கிடைத்த இந்த வேலை எனக்கு நிலைத்து இருக்க வேண்டும். இந்த வேலையில் பல பதவி உயர்வுகளை நான் பெற வேண்டும் என்றும் தெய்வத்திடம் சாமி கும்பிட்டு மனதார வேண்டிக் கொண்டாள். பவானியை அலமேல அம்மா சாப்பிட கூப்பிட்டு அலுவலகம் செல்வதற்கு நேரமாகிவிட்டது. சாப்பிடுவாமா பவானி என்று சொல்லி டிஃபன் எடுத்து வைத்தார். பவானி தன்னுடைய தங்கைகளுடன் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்து அலுவலகம் செல்ல கிளம்பி தயாராக இருந்தாள். அந்த நேரம் வீராசாமிக்கு தூரத்து சொந்தத்தில் உறவினர் ஒருவர் அவரை தேடி வீட்டுக்கு வந்தார். உறவினரை பார்த்த வீராசாமி வாங்க வாங்க என்று வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார். வீராசாமி அவரை ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார சொல்லிவிட்டு தன் மனைவி அலமேலுவிடமும் நம்ம ஊர்க்காரர் கதிரவன் இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அலமேலு என்று கூறினார். அவருக்கு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுமா என்று சொல்லிவிட்டு நண்பரிடம் வந்து பேசிக்கொண்டு இருந்தார். அலமேலு தண்ணீர் சொம்புடன் வெளியில் வந்தவர் தண்ணீர் சொம்பை தன் கணவரின் கையில் கொடுத்தார். அலமேலு கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க என்று வரவேற்றார். வீராசாமி தண்ணீரை வாங்கி கதிரவனிடம் கொடுத்தார். கதிரவன் சென்னையில் மளிகை கடை வைத்துக் கொண்டு இருக்கிறார். எப்பொழுதாவது ஊரில் விசேஷம் என்றால் இங்கு சொந்த ஊருக்கு வருவார். நேற்று தன்னுடைய அக்கா மகளுக்கு திருமணம் என்று இங்கு ஊருக்கு வந்து இருந்தவர் தனது நண்பரிடம் பேசிக்கொண்டு இருந்தார். அப்பொழுது கதிரவனிடம் அவருடைய நண்பர் பிரகாஷ்ராஜ் என்னோட பையனுக்கு நல்ல படிச்சா பண்புள்ள பெண்ணா உனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தா சொல்லுப்பா என்று கூறினார். அப்பொழுது அங்கு கூட நின்று கொண்டு இருந்த உறவினர் ஒருவர் கதிரவனிடம் அதான் அந்த வீராசாமி மகன் நிறைய படிச்சிருக்குது, அந்த பெண்ணை பார்க்க லட்சணமாவும் இருக்கும், கல்லூரி வரைக்கும் போய் பட்டம்லாம் வாங்கியிருக்கு, வீராசாமி உன்னோட நண்பர் தானே, அவர்கிட்ட நீ கேட்டு பாரு கதிர என்று கூறினார். ஆமா, போன முறை நான் இங்க வந்தப்ப வீராசாமிய வழியில பார்த்தேன். அவரை பார்த்தப்ப ஊருக்கு போயிட்டு வரியா, ஆபீஸ் போலையான்னு கேட்டப்ப என்னோட மகளை கல்லூரிக்கு போக பஸ் ஏத்திட்டு வந்தேன், இனிமேதான் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னாரு. பக்கத்துல உள்ள டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே 2 பேரும் நலம் விசாரிச்சுக்கிட்டோம். அப்பதான் இந்த வருஷத்தோட என்னோட பெரிய மகளுக்கு படிப்பு முடியுதுன்னு சொன்னாரு. அப்படியா, உங்க மகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டப்பதான் இனிமேதான் ஜாதகம் பார்க்கணும், பவானிக்கு படிப்பு முடிஞ்சோடனே நல்ல இடமா அமைஞ்சா திருமணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட மக படிப்பு முடிஞ்சோடனே வேலைக்கு போக ஆசைப்படுது. பாப்போம் யாரோட ஆசையை ஆண்டவன் நிறைவேற்ற போறான் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. சரிங்கண்ணா, நான் வீராசாமியை பார்த்து கேட்டு பார்க்கறேன் என்று நண்பரிடம் கூறினார். நண்பர் கேட்டுக்கொண்டார். இன்று வீராசாமி அலுவலகம் செல்வதற்குள் வந்து அவரிடம் நண்பர் மகனுக்கு பெண் கேட்ட விஷயத்தை பற்றி பேசலாம் என்று கதிரவன் நண்பனை பார்க்க வந்து இருந்தார். கதிரவன் தண்ணீர் குடித்தவுடன் அலுமேலு குடிக்க டீ காப்பி என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டார். பரவாயில்லம்மா, இப்பதான் அக்கா வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் என்று கூறியவர் வீராசாமியிடம் நேத்து என்னோட அக்கா மகளுக்கு திருமணம் நடந்துச்சு. அங்கு திருமண மண்டபத்துல என்னோட உறவினரும் நண்பருமான பிரகாஷ்ராஜ்ன்றவரை சந்திச்சேன். அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மகன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூர்ல ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறாருன்னு சொன்னாரு. அவரோட பையனுக்கு பெண் தேடிக்கிட்டே இருக்காராம். அதனால உங்க மகளை கேட்டு பார்க்கலான்னு வந்தேன் என்று கூறினார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க வீராசாமி, உங்களுக்கு உங்க மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க விருப்பம் இருக்குதான்னு உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன் என்று கூறினார். நீங்க இவ்வளோ அக்கறையோட வீடு வரைக்கும் வந்து பெண் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் என்னோட மக பவானிக்கு படிப்பு முடிஞ்சோடனே திருமணம் செஞ்சு முடிச்சிடலான்னு, நம்மோட கடமையை முடிஞ்சிடன்னு நினைச்சேன். பவானிக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. எதுக்கும் என்னோட மகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் வீட்டில் என்னோட மனைவிட்டையும் கலந்து பேசிட்டு உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன் என்று கூறினார். சரிங்க வீராசாமி, நான் கிளம்புறேன். உங்களுக்கும் ஆஃபீஸ் போக நேரமாகிடுச்சு. உங்க வீட்டில் கலந்து பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றார். பவானி அலுவலகம் போக நேரமாகி விடவும் கிளம்பி அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸையும் மறக்காமல் வாங்கி தன்னுடைய பேக்கில் வைத்துக்கொண்டு அப்பாவுக்காக காத்து கொண்டு இருந்தாள். நேற்று முதல் நாள் என்பதால் மேனேஜர் சாப்பாடு வாங்கி கொடுத்தது சாப்பிடவே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. அதனால் இன்று மறக்காமல் அப்பாக்கு சாப்பாடு கட்டும் போதே அம்மா எனக்கும் மதிய சாப்பாடு எடுத்து வைங்க என்று சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டாள். வீராசாமி தன்னுடைய நண்பர் கிளம்பி சென்றவுடன் உள்ளே வந்து பவானி கிளம்பிட்டியாமா என்று கேட்டார். அப்பா, நான் அப்பவே கிளம்பி ரெடியாகி உட்கார்ந்திருக்கேன். சரி வாமா போகலாம் என்று சொல்லிவிட்டு மனைவி கொடுத்த சாப்பாட்டு பையை வாங்கிக் கொண்டு கிளம்பினார். வண்டியில் போகும்போது மகளிடம் உன்னை பெண் கேட்கிறார்கள், நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்க தோன்றினாலும்
மகளிடம் எப்படி கேட்பது என்று தயங்கியவாறு, பவானி என்று கூப்பிட்டவர் தயங்கியபடியே அப்படியே பேச்சை மாற்றி, உனக்கு வேலையை நிரந்தரம் செய்யறத பத்தி மேனேஜர் உன்கிட்ட எதுவும் சொன்னாராமா என்று கேட்டார். இல்லப்பா, நீங்க இருந்தப்ப சொன்னாங்களேப்பா, 3 மாசம் ஆனது வேலை நிரந்தரம் ஆக்கிடுவோன்னு. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையாப்பா என்று பவானி சொன்னாள். சரிம்மா, நீ இப்ப உனக்கு கொடுக்கற வேலைய கவனமா செய்யுமா என்று சொல்லிவிட்டு, மதிய சாப்பாடு எடுத்து வந்திருக்கதானே என்று கேட்டார். ஆமாப்பா, இன்னைக்கு மதிய சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தன்னுடைய அலுவலகம் வந்துவிடவும் பவானி கூட்டுறவு வங்கி வாசலில் இறங்கிக் கொண்டாள். வீராசாமியிடம் டாட்டா சொல்லிவிட்டு அலுவலகம் உள்ளே சென்றாள். வீராசாமி மகள் கூட்டுறவு வங்கி உள்ளே போகும் வரை பார்த்து கொண்டே இருந்தவர் மகள் உள்ளே போன பிறகு தன்னுடைய அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார். அலுவலகம் உள்ளே போகும்போது பியூன் வாசல் கதவை பார்த்தவர் பவானியை வாங்கம்மா என்று புன்னகையுடன் வரவேற்றார். பவானி அலுவலகம் உள்ளே சென்றவுடன் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை வைத்துவிட்டு டைப்ரைட்டிங் மெஷின் பக்கத்தில் போனாள். அலுவலகம் உள்ளே சென்றவுடன் மற்றவர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுவதை பார்த்தாள். உடனே பவானி நாமும் சென்று கையெழுத்து போட்டுவிடலாம் என்று தன்னுடைய பேனாவை எடுத்துக்கொண்டு போய் வருகை பதிவேட்டில் தன்னுடைய பெயரை தேடினாள். நோட்டில் அவளுடைய பெயர் எழுதப்படவில்லை. எப்படி யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டே நின்று கொண்டு இருந்தாள். பியூன் பெருமாள் பவானி பக்கத்தில் வந்து, என்னம்மா வேணும் என்று கேட்டார். அண்ணா, வருகை பதிவேட்டில் என்னோட பேர் இல்ல என்று கூறினாள். அப்படியா, சரிம்மா, நான் காசலர்கிட்ட கேட்குறேன். அவங்க கலந்து பேசி முடிவு செய்த பிறகு உன்னோட பேரை எழுதுவாங்க. அப்போ நீங்க கையெழுத்து போட்டா போதும். இப்ப நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறினார். பவானி சரிங்கண்ணா என்று சொல்லிவிட்டு குழப்பத்துடன் வந்து தன்னுடைய பணியை செய்வதற்கு எடுத்து பார்த்தவள் நேற்று பாதியில் வைத்து சென்று இருந்ததை எடுத்து டைப் செய்து கொண்டு இருந்தாள். மேனேஜர் நல்ல தம்பி அப்பொழுது அலுவலகம் உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது எதிரில் இருந்த பியூனை பார்த்தவுடன் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய இருக்கையில் போய் உட்கார்ந்தார். உள்ளே வந்து உட்கார்ந்தவுடன் அவருடைய கண்கள் முதலில் பவானியை தான் தேடியது. மேனேஜரை கவனித்துக் கொண்டு இருந்த பியூன் தன்னுடைய நெற்றியில் அடித்துக் கொண்டார். இவருக்கு நல்ல தம்பி என்று பெயர் வைத்ததற்கு பதில் இவருடைய பெற்றவர்கள் இவருக்கு கெட்ட தம்பி என்று பெயர் வைத்து இருக்கலாம். இவருடைய பெயர்தான் நல்ல தம்பி. ஆனால் இவருடைய குணம், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே கெட்டதாகவே இருக்கிறது. அலுவலகத்திற்கு வந்தவுடன் தன்னுடைய வேலைகளை பார்க்காமல் கண்களை அலைப்பாய விட்டுக் கொண்டே இருக்கிறார். அலுவலகத்தில் வேலை பார்க்கும் எல்லாருக்கும் நல்லவர்களாக, அனைவருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டிய இவரே எப்படி கெட்ட எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். இவரை பார்த்தே மற்றவர்களும் ஒழுங்காக வேலை பார்க்காமல் இருக்க வழிகாட்டியாக இருக்கிறார். நாட்டில் படித்துவிட்டு நிறைய திறமை இருந்தும் வேலை கிடைக்காமல் எத்தனையோ பேர் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். இங்கு இவருக்கு நல்ல வேலையும் அருமையான பதவியும் கிடைத்து இருக்கிறது. அப்படி இருந்தும் வேலையில் கவனம் செலுத்தாமல் வந்தவுடன் கண்களை அலைப்பாய விட்டுக் கொண்டு இருக்கிறார் என்று மேனேஜரை பார்த்து கொண்டே பியூன் மனதில் நினைத்து கொண்டு இருக்கவும் மேனேஜர் பியூனை கூப்பிட்டதை கவனிக்கவில்லை. அலுவலகத்துக்கு வந்தவுடனே பாக்குறத பாரு, அவரோட கண்ணு அந்த அப்பாவி பெண்ணு பவானி மேலதான் இருக்கு. இவரோட கண்ணை தோண்டி குப்பை தொட்டியில போடணும் என்று நினைத்தவர் அப்படியே வாய்விட்டு சொல்லியும் விட்டார். நல்ல வேலை, பியூன் சொல்லியதை யாரும் கவனிக்கவில்லை. பியூன் மேனேஜரை கண்காணித்துக் கொண்டு சிந்தனையில் இருக்கவும் மேனேஜர் கூப்பிட்டதை பியூன் கவனிக்கவில்லை. நான் கூப்பிட்டதா காதுல வாங்காம அங்க என்னையா முணுமுணுப்ப? மாசம் முடிஞ்சோடனே சம்பளம் வாங்கிக்கிறதானா? அந்த நன்றி இங்க வந்த உடனே வேலையில கவனம் செலுத்தாம நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம வேற சிந்தனையில இருக்க என்று கோபமாக கூறினார். நிதானத்திற்கு வந்த பியூன், இதோ வரங்க சார் என்று சொல்லிவிட்டு இந்த ஆளுடைய நடவடிக்கையை கவனித்து பார்த்ததை பற்றி மற்றவர்கள் சொல்ல வேண்டியதை இவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இவரோட மனசுல நாம தானே தப்பு செய்யறோன்ற எந்த குற்ற உணர்வு இல்லாம நம்மள்ட்ட கோவத்தை காட்டுறாரு என்று நினைத்து கொண்டே பியூன் மேனேஜர் பக்கத்தில் போய் நின்றார். அத்தியாயம் 7. முதல் நாள் மேனேஜர் டைபிஸ்ட் பவானியை நினைத்து கற்பனையாக கனவுகளை கண்டு கொண்டு இருந்தார். பியூன் அலுவலக சாவியை மேனேஜர் அருகில் வைத்துவிட்டு, நீங்களே அலுவலகத்தை பூட்டிக்கங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லியதால் பியூன் மீது ஏற்கனவே கோபத்தில் இருந்த மேனேஜர் அந்த நேரம் பியூன் மேனேஜரை பற்றிய சிந்தனையில், இந்த ஆளு வீட்டுக்கு போனாலும் போகாம இங்கே தங்கிக்கிட்டாலும் இவர் ஏன்னு கேட்க ஆள் இல்ல, இவரும் அவுத்து விட்ட கால மாடு மாதிரி தெரியுறாரு. இந்த மேனேஜர் இங்கே கால் நீட்டி படுத்து தூங்க வேண்டியது தானே? இவரை யாரு கேட்க போறாங்க? என்னையும் வீட்டுக்கு போங்க சொல்லாம என்னோட உயிரையும் வாங்கிட்டாரு என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தார். இந்த மேனேஜருக்கு நல்ல தம்பின்னு பேர் வச்சதுக்கு பதிலா இவரோட கெட்ட குணத்துக்கு கெட்ட தம்பின்னு பேர் வச்சிருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கவும் மேனேஜர் கூப்பிட்டதை கவனிக்கவில்லை.
திரும்பவும் பியூனை கோபமாக கூப்பிட்டு மேனேஜர், உன்னோட வேலையை சரியா பார்க்க மாட்டியா? இங்க பாரியா, வேலை எதுவும் கவனமா செய்யாம என்னையா பண்ற? உனக்கு என்னதான் ஆயிருச்சு? இந்த ஃபைல் எல்லாம் ட்ராவுலர் எடுத்து வைக்காம அப்படியே போட்டு வச்சிருக்க. இப்படி மேஜ் புறாவும் ஃபைல்கள் வழிஞ்சு கிடக்குதே, இதை நீ பார்க்கவே இல்லையா? இங்க பாரியா, என்னோட மேஜ் மேல இப்படி ஃபைல் எல்லாம் நிரம்பி கிடைக்கிறதுனால பார்க்கவே அசிங்கமா இருக்கு என்று கூறினார். பியூனை கூப்பிட்ட மேனேஜர் கோபமாக தனக்கு கீழ்தான் அனைவரும் என்று அதிகாரம் செய்து பியூனை திட்டிக் கொண்டு இருந்தவர். மேனேஜர் எப்பொழுதுமே அலுவலகத்தில் எல்லாரிடமும் அனுசரித்து போகாமல், நாம் தானே இந்த கூட்டுறவு வங்கியின் மேனேஜர், நாம் சொல்லுவதுதான் சட்டம் என்று மேனேஜர் என்கிற பந்தா பண்ணிக்கொண்டே இருந்தவர். பவானி தன்னை பார்ப்பதை கவனித்தார். அப்படியே பியூனை திட்டுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக இருந்து கொண்டார். இதற்கு மேல் கத்தி பேசினால் பவானி நம்மை சிடுமூஞ்சி என்று நினைத்து விடுவாள் என்று நல்ல மனிதரைப் போல அமைதியாக பவானியை பார்த்து புன்னகைத்தார். பியூனுக்கு தான் மேனேஜர் மீது கோபமாக வந்தது. இதற்கு முன்பு டைப்பிஸ்டாக வேலை பார்த்த தேவியிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கோபமாக பேசியே என்னுடைய உயிரை வாங்கினார். என்னோட நல்ல நேரமோ இல்ல, அந்த பொண்ணோட நல்ல நேரமோ, இவரோட தொலைலிருந்து தப்பிச்சு குரூப் தேர்வுல செலக்ட் ஆகி தேவியும் நல்ல வேலையில சேர்ந்துருச்சு. ஆனாலும் அந்த தேவி கொஞ்சம் விவரமான பொண்ணு. மேனேஜர் எப்படியோ தேவிட்ட வழிஞ்சு பேசி மயக்கி பார்த்தாரு. இவரும் எவ்வளவோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் இவரோட எண்ணம் போல கொஞ்சம் கூட அந்த பொண்ணு மசியல. நன்கு படித்து இருந்தாலும் இந்த காலத்தில் விவரமாக இருந்தால் மட்டுமே தவறான நோக்கத்தோடு பழகுபவர்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த பவானியை பார்த்தால் தேவியைப் போல அப்படி விவரமான பெண்ணாக இருப்பதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? கடவுள்தான் பவானியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டார். பியூனை அதட்டி கேள்வி கேட்ட பிறகு மேனேஜர் பவானியை பார்த்து கொண்டு இருந்தார். பவானியோ தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனத்தை செலுத்தி வேலையை பார்த்து கொண்டே இருந்தாள். இவ வேற பெரிய மகாராணின்ற நினப்பு. நாம எவ்வளோ பெரிய உருவம் இவளை நினைச்சுக்கிட்டு இங்கே தவமா காத்து கிடக்குறோன்ற நினப்பு துளியும் இல்லாம இந்த டைப்ரைட்டிங் மிஷினைய காட்டிக்கிட்டு அழுறா என்று கோபமாக டேபிளை தட்டினார். ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்த வேகத்தில் திரும்பவும் தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். மேனேஜருக்கு வேலை செய்யவே சிந்தனை இல்லாமல் ஏதோ பேருக்கு என வேலையை செய்து கொண்டு இருந்தார். இதில் காசாளர் வேலுவும் எழுத்தர் மணியும் தன்னுடைய வேலையில் தனது பணியை இவ்வளவு கவனமாக பார்க்க வேண்டும் என்கிற நினைப்பு இல்லாமல் அவ்வப்பொழுது ஜோக் அடைத்துக் கொண்டு இருந்தனர். அதற்குள் டீ டைம் வந்துவிடவும் டீ கடையில் இருந்து டீ கடையில் வேலை செய்கிற பையன் ரெகுலராக டீ காஃபி கொண்டு வருவான். அதனால் அவனுக்கு யாருக்கு டீ பிடிக்கும், யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும் என அவரவர் டேபிளில் எடுத்து வைத்தான். மேனேஜருக்கு உளுந்த வடை பிடிக்கும் என்று தினமும் உளுந்த வடை வாங்கி சாப்பிடுவார். இன்றும் உளுந்த வடையை கடித்து சாப்பிட்டுக் கொண்டே பவானியின் அருகில் சென்றார். டைப் செய்து கொண்டு இருந்த பவானியை, இன்னும் நேத்து கொடுத்த வேலையை முடிக்கலையா என்று கேட்டவர் பவானியின் மீது உரசிக்கொண்டே டைப் செய்த பேப்பரை பார்ப்பதைப் போல பவானியின் கையில் வேண்டுமென்று உரசிவிட்டு தெரியாமல் மோதியதைப் போல, சாரி பவானி என்று உரிமையுடன் கூறினார். பக்கத்தில் நின்ற மேனேஜரின் மேல் வீசிய சென்ட் வாசனை ஆளை தூக்கியது. அந்த சென்ட் வாசனையில் பவானியும் சற்று நிதானத்தை இழந்து மயங்கிப் போனாள். அந்த நேரம் பவானி டைப் செய்வதை நிறுத்திவிட்டு டீயும் குடிக்காமல் அமைதியாக இருப்பதை கவனித்த மேனேஜர், டீயும் வடையும் சூடா இருக்கும்போதே சாப்பிடுப்பா என்று அக்கறையுடன் சொல்லவும் பவானியும் அவரை பார்த்து லைட்டாக புன்னகைத்துவிட்டு டீயை குடித்து வடையும் சாப்பிட்டாள். டீ குடித்தவுடன் அனைவரும் சுறுசுறுப்பாக அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் அலுவலகமே அமைதியாக இருந்தது. மேனேஜர் தன்னுடைய கைகளை தடவி பார்த்து கொண்டு இருந்தார். பவானியின் கையில் மோதிய தன்னுடைய கைக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் போல தோன்றியது. கை கழுவுவதற்கு முன்பு பாத்ரூம் சென்று தன்னுடைய கையில் பவானியின் விரல் பட்ட இடத்தில் முத்தம் கொடுத்து கொண்டார். அலுவலகத்தில் தலைமை கணக்கராக வேலை பார்க்கும் தருமன் எப்பொழுதும் டீ குடித்த கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம் சென்று வருவார். அதுபோல இன்றும் பாத்ரூம் போக வந்தவர் மேனேஜரின் செய்கையை பார்த்து தன்னுடைய தலையில் அடித்து கொண்டார். இந்த ஆள லூசுன்னு எல்லாரும் சொல்றது சரியாதான் இருக்கு. இவரும் பாத்ரூம் வாசல வந்து தன்னோட கையில முத்தம் கொடுக்கறத பார்த்தா லூசுன்னு சொல்றதை விட பைத்தியன்னு சொல்லலாம். இந்த ஆள மென்டல் ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் சேர்க்கணும் என்று நினைத்து கொண்டார். மேனேஜரிடம், பாத்ரூம் வாசல்ல எவ்வளோ நேரம் இப்படியே நிக்கிறதா உத்தேசம் என்று தருமன் தன்னுடைய வாயை செருமிக் கொண்டே கேட்கவும் நிதானத்திற்கு வந்த மேனேஜர், போயா போ, உனக்கு அவசரம்னா நீ என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே, இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்க, போயா, இங்க பாத்ரூம் கூட நிம்மதியா போக விடாம பின்னாடியே வந்து என் உயிரை வாங்க வேண்டியது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே போய் உட்கார்ந்தவர் அப்படியே பவானியை பார்த்தவுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார்.
பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்த தர்மனுக்கு மேனேஜரை பார்த்தவுடன் சிரிப்புதான் வந்தது. தன்னுடைய சீட்டில் போய் உட்கார்ந்த பிறகு மேனேஜரின் செய்கையை நினைத்து சிரித்து கொண்டார். தர்மன் தனக்குத்தானே சிரித்துக் கொள்வதை பார்த்து எழுத்தர்மணி, என்ன சார், பாத்ரூம் போயிட்டு வந்ததுல நீங்களாவே சிரிச்சுக்கிறீங்க? அப்படி அங்க என்ன அதிசயத்தை கண்டுட்டீங்க? எப்படி சிரிக்கிறீங்களே? நம்மோட மேனேஜர் தான் அப்பப்ப சந்தோஷமா இருக்கும்போது தானே பேசி சிரிச்சுக்குவாரு. சில நேரம் தேவையில்லாம பேசியே உயிர் எடுப்பாரு. இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம திட்டியே மத்தவங்களோட மனசை நோக்கடிப்பாரு. இப்ப அவரோட குணம் உங்களுக்கும் ஒட்டிக்கிட்டது போல என்று சொல்லும் போதே சிரிப்பு தாங்க முடியாமல் மணி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார். இவருடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். இந்த ஆளு மேனேஜருக்கு அடுத்த மென்டலு. எதுக்கு சிரிக்கிறோன்ற நினைப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கதான் இவருக்கு வேலை என்று துணை மேலாளர் தமிழினி சொல்லி சலித்து கொண்டார். இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன், என்ன குணமோ என்ன டிசைனோ என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தினார். மணியின் சிரிப்பு சத்தத்தில் எரிச்சலான மேனேஜர், என்னையா சிரிப்பு வேண்டி கிடக்க? வேலை பார்க்குற நேரத்துல வேலையில கவனத்தை செலுத்தி வேலையை பாரியா என்று தன் பங்குக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அதட்டி விட்டு எதற்கோ வெளியில் சென்று விட்டார். மேனேஜரின் பழக்க வழக்கம், அவருடைய குணம் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கவும் யாருமே அவரை மதிப்பதும் இல்லை. மேனேஜரின் அதிகாரத்திற்கு யாருமே பயப்படுவதும் இல்லை. ஏதோ போல இவர் பேசியதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. எப்பொழுதும் போல தங்களுக்குள் சிரித்துக்கொண்டே அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினர். வெளியில் சென்று இருந்த மேனேஜர் உள்ளே வந்தவுடன் தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்தார். மதியம் சாப்பாட்டு நேரமாகிவிடவும் அனைவரும் அவரவர் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தனர். பவானிக்கும் தொடர்ந்து ஓய்வில்லாமல் வேலை பார்த்ததில் அசதியாகவும் இருந்தது. அவளுக்கு வயிறும் பசிக்க ஆரம்பித்தது. பவானிக்கு எதிரில் மேனேஜர் உட்கார்ந்து இருப்பதை பார்க்கவும் சாப்பிட எழுந்து போகலாமா, மேனேஜர் எதுவும் சொல்லிவிடுவாரோ என்று பவானிக்கு பயமாகவும் இருந்தது. அந்த நேரம் மேனேஜர் எழுந்து கை கழுவி விட்டு வந்தவர் ஹோட்டலில் வாங்கி வந்த தன்னுடைய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு பவானி அருகில் போய், பவானி சாப்பிடவாமா என்று உரிமையுடன் கூப்பிட்டார். அத்தியாயம் 8. மதிய நேரம் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக வயிற்று பசிக்கு சாப்பாடும் மனதிற்கு ஓய்வும் தேவையல்லவா? மேனேஜர் ஹோட்டலில் வாங்கி வந்த சாப்பாட்டை எடுத்து சென்று டைபிஸ்ட் பவானி பக்கத்தில் போய், நீ சாப்பிட வரலையா பவானி என்று உரிமையுடன் கேட்டார். இதோ வரங்க சார் என்று பவானி கை கழுவி விட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தாள். பவானி டிஃபன் பாக்ஸை திறந்தவுடன் தக்காளி சாதம் வாசனையும் மணமும் அலுவலகம் முழுவதும் பரவியது. மேனேஜருக்கு பவானி கொண்டு வந்த தக்காளி சாத வாசனையை நுகரவும் அந்த சாதத்தை சாப்பிட ஆசையும் வந்தது. பவானியின் சாதத்தை பார்த்து கொண்டே, தக்காளி சாதம் அருமையா இருக்கும் போல, சாதத்தோட வாசனையே சொல்லுது, சாதம் சுவையா இருக்கும் போல என்று கூறினார். பவானி சாப்பிட்டு கொண்டே தலையாட்டி விட்டு லைட்டாக சிரித்தாள். மேனேஜர் ஹோட்டலில் வாங்கி வந்த பிரியாணி மணமாக இருந்தாலும் வீட்டு சாப்பாடு அளவுக்கு வாசனையும் சுவையும் இருப்பதில்லை. அப்படியே ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைப்பதில்லை என்று நினைத்து கொண்டார். மேனேஜர் தன்னுடைய சாப்பாட்டை திறந்து வைத்துக்கொண்டே பவானி சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். பாதி சாப்பாடு சாப்பிட்ட பவானி தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடித்துவிட்டு பாட்டிலை மூடி வைக்கும்போது மேனேஜர் தன்னுடைய சாப்பாட்டை பார்த்து கொண்டு இருப்பதை கவனித்தாள். மேனேஜரிடம், எங்க சார் சாப்பாடு பிடிக்கலையா, நீங்க சாப்பிடாமலே உட்காந்துருக்கீங்க என்றாள். என்ன செய்ய, வீட்டு சாப்பாடு அளவுக்கு ஹோட்டல் சாப்பாடு மனமும் ருசியும் இருக்கிறதில்லையே, அதான் சாப்பிட பிடிக்காம ஏதோ பேருக்கு சாப்பிட்றேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்போது ருசிக்குன்னு சாப்பிட முடியாது இல்லையா, ஏதோ பசிக்காக மட்டுமே சாப்பிடணும் என்று சொல்லி அழுத்து கொண்டார். ஏன் சார், வீட்ல உங்க மனைவிட்ட சாப்பாடு சமைச்சு தர சொல்லி எடுத்து வர வேண்டியது தானே? மேனேஜர் சிரித்து கொண்டே, என்ன பார்த்தா திருமணம் செஞ்ச குடும்பஸ்தான் மாதிரி தெரியுதா என்று கேட்டுக்கொண்டே முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு குறும்பு பார்வை பார்த்தவாறு பவானியின் முகத்தை பார்த்தவர் தன்னுடைய 2 கண்களின் புருவத்தையும் மேலே தூக்கி கேள்வியாக பார்த்ததுடன் அப்படியே சிரித்துக்கொண்டே பவானியை பார்த்து காதலுடன் கண்ணடித்தார். பவானி இவருடைய செய்கையை கவனித்தாலும் அதை பற்றி எதுவும் சொல்லத் தோன்றாமல் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாள். துணை மேலாளராக இருக்கும் தமிழினி சாப்பிட்டு முடித்து கை கழுவ வந்தவர் மேனேஜர் நல்ல தம்பி பவானியை பார்த்து சொல்லி விட்டு கொண்டு இருப்பதை கவனித்தவர், இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, எந்த பொண்ணு புதுசா வந்து வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த பொண்ணு முகத்தையே பார்த்துக்கிட்டு கௌரவம் பார்க்காம அவங்க பின்னாடியே போய் சுத்துறது தான் இவரோட வேலை, ஏன் தான் இந்த ஆளு இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாரோ என்று புலம்பிக் கொண்டே வந்தவர் அப்படியே பவானி பக்கத்தில் வந்து, என்ன சாப்பாடு கொண்டு வந்த பவானி, எங்களோட வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல, இப்படி தனியா உட்காந்து சாப்பிட்ருக்கியே, சாப்பிட்டு முடிச்சிட்டியா, வாமா கை கழுவ போகலாம், நாளையிலிருந்து நான் சாப்பிடும் போது என்னோட வந்து சாப்பிடு பவானி என்று கூறினார்.
மேனேஜருக்கு தமிழினி மீது கோபம் வந்தது. தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, இவ பெரிய அறிவாளி, பவானிக்கு புத்திசாலி வந்துட்டா. பவானியை எப்படியாவது நம்மளோட வலையில விழ வச்சிடலான்னு நானே கஷ்டப்பட்டு இவள சரி பண்ணிட்டு இருக்கேன். கால நேரம் கூடி வரும்போது போன மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான் என்று மனதிற்குள் திட்டிக்கொண்டே தாங்க முடியாத கோபத்தில் அவசரமாக சாதத்தை சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றார். பவானி சாப்பிட்டு முடித்தவுடன் தமிழினியின் பின்னாடியே கை கழுவ சென்றாள். எங்கே நம்மை பற்றி இந்த தமிழினி லோசு பவானியிடம் தவறாக ஏதாவது சொல்லி வைத்து விடுவாரோ என்கிற பயத்தில் பவானியை பார்த்து கொண்டே தமிழினியை முறைத்தார். ஏற்கனவே நம்மை யாரும் மதிப்பதில்லை. நமக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் நம்முடைய மேனேஜர் பதவிக்காவது மதிப்பு கொடுக்கலாம் என்கிற நினைப்பு இந்த அலுவலகத்தில் யாருக்குமே இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பு வைக்கணும் என்று நினைத்து கொண்டே முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு தமிழினியை பார்த்து முறைத்தார். தமிழினி, இந்த ஆளு எதுக்கு நம்மளை எப்படி பார்த்து முறைக்கிறாரு? மடியில் கனம் இருந்தால்தானே போகிற வழியை பார்த்து பயப்பட வேண்டும் என்பார்கள். அதுபோல இவர் மீது தவறு இருக்கவும் தானே பயத்துடன் இருக்கவும் என்னை பார்த்து முறைக்கிறார். இந்த பழமொழிக்கு ஏற்பதானே இவரும் நடந்து கொள்கிறார் என்று மனதில் நினைத்து கொண்டார். இந்த ஆளுடைய மனதில் எந்த வக்கிர புத்தியும் இல்லாவிட்டால் எதற்கு பவானியுடன் பேசியதற்கு நம்மை பார்த்து முறைக்கிறார்? இவருடைய முறைப்புக்கு எல்லாம் பயந்து கொண்டு நாமளும் இவர் ஆடுகிற ஆட்டத்தையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டு தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். பவானி யதார்த்தமான பெண்ணாக இருக்கவும் மேனேஜருடைய சூழ்ச்சியும் அவருடைய எண்ணமும் அவளுக்கே புரியவில்லை. ஏதோ புதிதாக வேலைக்கு வந்து இருக்கிறோம் என்கிற அக்கறையில்தான் நம்மிடம் பாசமாக பழகுகிறார் என்று நினைத்து கொண்டாள். மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அலுவலகத்தில் ஒரு சிலர் சுறுசுறுப்பாக வேலையில் கவனம் செலுத்தினர். உண்டு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்பதைப் போல ஒரு சிலருக்கு மதிய சாப்பாடு வயிற்றுக்குள் போனவுடன் தூக்கம் வர ஆரம்பித்தது. மேனேஜர் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வெளியில் தம் அடிக்க சென்று விட்டார். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்த தருமனுக்கு தூக்கம் வருவது போல இருக்கவும் பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு டீ குடிக்க சென்றார். தூக்கம் வருகிற மாதிரி இருக்கும்போது டீ குடித்துவிட்டு வந்தால் தூக்கம் வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதன் பிறகு வேலையில் கவனத்தை செலுத்தலாம் என்று கிளம்பினார். எழுத்தர் மணி அதிகமாக டீ குடிக்க மாட்டார். அதனால் டீ குடிக்க போகாமல் தூக்கம் வரவும் தூங்கி விழுந்து கொண்டே வேலையை பார்த்தார். பவானிக்கும் தூக்கம் வருவது போல இருக்கவும் முகம் கழுவிவிட்டு வந்து டைப் செய்கிற வேலையை பார்த்தாள். பவானிக்கு எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டே டைப் அடிப்பது கஷ்டமாக இருந்தது. சிறிது நேரம் எழுந்து நடந்தால் பரவாயில்லை என்று தோன்றியது. பாத்ரூம் வரைக்கும் போய்விட்டு வந்து தண்ணீரை எடுத்து குடித்தாள். பவானிக்கு காலையில் இருந்து மாலை நேரம் வீட்டுக்கு போகும் வரையிலும் டைப் செய்வது அலுப்பாக இருப்பது போல தோன்றியது. சிறிது நேரம் எழுதி கொண்டும் சிறிது நேரம் எதையாவது படித்து சரி பார்த்து கொண்டும் வேலையை பார்ப்பதாக இருந்தால் நமக்கு அலுப்பும் தெரியாது, வேலையிலும் ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனால் நமக்கு கிடைத்து இருக்கிற இந்த வேலை ஆரம்பத்தில் பழகுகிற வரைக்கும் இப்படி நமக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று மனதை தேற்றிக் கொண்டாள். மாலை நேரம் ஆகிவிடவும் எது எப்படி இருந்தாலும் அலுவலகத்தில் அனைவரும் வேலையை சரியாக செய்கிறார்களோ இல்லையோ, சரியாக 5 மணிக்கு டீ டைம் என்பதால் அலுவலகத்தை தேடி டீ வந்துவிடும். கடை பையன் டீ கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிளாக எடுத்து சென்று டீ வைத்துக் கொண்டு இருந்த பையன், மேனேஜர் எங்க என்று பியூனிடம் கேட்டான். அவர் எங்க போனார்னு எனக்கு தெரியாது என்று சொல்லும்போதே வெளியில் சென்று இருந்த மேனேஜர் அலுவலகம் உள்ளே வந்தார். மேனேஜரை பார்த்த பையன் டீயை எடுத்து சென்று அவருடைய டேபிளிலும் டீயை வைத்துவிட்டு சென்றான். டீ குடித்தவுடன் சிறிது நேரம் அனைவரும் அவரவர் வேலையை கவனித்தனர். மேனேஜர் டீ குடிக்கும் போதும் பவானியை பார்க்க தவறவில்லை. நம்முடைய அலுவலகத்தில் தன்னை யாரும் மதிப்பதில்லை என்று நன்கு தெரிந்தும் மேனேஜர் திருந்துபவராக இல்லை. திருடன் தானாக திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதைப் போல மேனேஜர் பவானியை காதலுடன் பார்ப்பதை நிறுத்தவில்லை. மதியம் துணை மேலாளர் தமிழினி பவானியிடம், ஆண்களிடம் பேசும்போதும் அவர்கள் நம்மிடம் வந்து வழிய பேசினாலும் கேட்கும் கேள்விகளுக்கு தக்க பதிலை கவனமாக சொல்ல வேண்டும். பொது இடங்களில் வெளியில் செல்லும் போதும் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் போதும் நம்மை பற்றி யாரும் தவறாக பேசிவிடாதவாறு பெண்களாகிய நாம தான் கவனமாக இருக்க வேண்டும். நீ யாரிடமும் அவருடைய குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடாது என்று அறிவுரையும் கூறினார். தமிழினி மேடம் சொல்லிய அறிவுரையை பவானிக்கு புரிந்தாலும் அலுவலகத்தில் உள்ள மற்ற ஆண்களுடன் தேவையில்லாமல் அதிகமாக பேசவில்லை. ஆனால் மேனேஜர் தானாக வந்து வழிய பேசும்போது பவானியால் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்க முடியவில்லை. ஏனோ அவருடைய முகத்தை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. மேனேஜரிடம் பேசாமல் ஒதுங்கி போக தோன்றவில்லை என்று பவானி நினைத்து கொண்டாள். எப்படி இருந்தாலும் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற சாதாரண டைப்பிஸ்டாக நாம் வேலை செய்கிறோம்.
அதிலும் நாம் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தான் ஆகிறது. அதற்குள் மேனேஜர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் வம்புதான். மேனேஜர் நம்மை திமிர் பிடித்தவள் என்று நினைத்துக்கொண்டு நம்மை வேலையில் இருந்து தூக்கினாலும் தூக்கி விடுவார். தமிழினி மேடம் நமக்கு சொல்லிய அறிவுரையை பற்றி யோசித்து பார்த்தால் மேனேஜர் நம்மிடம் வந்து பேசுகிறார் என்றுதான் நம்மிடம் இப்படி சொல்கிறார்கள். வீட்டுக்கு போகும்போது அப்பாவிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இப்பொழுதே நேரமாகிவிட்டது. சீக்கிரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்போம். இன்றைக்கு நம்மை அழைத்து செல்ல வரும் அப்பாவை ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். அவசரமாக டைப் செய்யவும் தவறுகள் நிறைய வந்தது. சிறிது நேரம் அமைதியாக இறைவனிடம் தவறு இல்லாமல் டைப் செய்து முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திரும்பவும் டைப் செய்து கொண்டு இருந்தாள். அலுவலக வேலை நேரம் முடிந்துவிடவும் அலுவலர்கள் ஒவ்வொருவராக அனைவரும் கிளம்பி சென்று கொண்டு இருந்தனர். வீராசாமி அலுவலகம் உள்ளே வரவும் பவானி தன்னுடைய வேலையை முடிக்கவும் சரியாக இருந்தது. மேனேஜர் வீராசாமியை பார்த்தவுடன் வாங்க வாங்க சார் என்று சிரித்துக்கொண்டே வரவேற்றார். வீராசாமிக்கு மேனேஜரை பார்த்து வணக்கம் சொல்லக்கூட தோன்றவில்லை. அத்தியாயம் 9. வீராசாமி மேனேஜர் நேற்று நடந்து கொண்டதை நினைத்து கொண்டார். முதல் நாளில் இன்றுதானே பவானி வேலைக்கு சேர்ந்தது. அவர்களுடைய அப்பாவும் வந்து காத்து கொண்டு இருக்கிறார் என்று நினைக்காமல் நேற்று அலுவலகத்தில் எல்லாரும் கிளம்பிய பிறகும் பவானியை வீட்டுக்கு அனுப்பாமல் வேலை வாங்கி கொண்டு இருந்தார். அந்த கடுப்பில் வீராசாமி அடுத்த நாள் ஒப்புக்கு வரங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு மேனேஜர் அருகில் போய் உட்காராமல் பவானியை பார்க்க சென்றார். எப்படியும் இந்த மேனேஜர் இப்போதைக்கு பவானியை உடனே வீட்டுக்கு போங்க என்று சொல்ல மாட்டார் என்று நினைத்தவர் பவானியிடம் போய் கிளம்புமா, வீட்டுக்கு போகலாம் என்று கூறினார். ஒருவருடைய நடவடிக்கையும் அவர் பேசுவதையும் வைத்தே ஒரு சிலரிடம் சிறிது நேரம் அவருடன் பேசியவுடன் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அதுபோல வீராசாமிக்கும் மேனேஜரிடம் நேற்று கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்ததில் வீராசாமிக்கு இந்த ஆள் நல்லவராக இருக்க வாய்ப்பு இல்லை என்று தோன்றிவிட்டது. ஆகையால் வீராசாமி நேராக தன்னுடைய மகள் பக்கத்தில் போய் நேரமாகிடுச்சு, வாமா வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட்டார். உடனே பவானி மேனேஜரை பார்த்தாள். அவர் கண் சிமிட்டாமல் காதலுடன் இவளையே பார்த்து கொண்டு இருந்தார். இவர் இப்போதைக்கு வீட்டுக்கு போக சொல்ல மாட்டார் என்று தோன்றவும் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு பவானி மேனேஜரிடம் வரங்க சார் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய அப்பாவுடன் கிளம்பினாள். மேனேஜருக்கு தான் ஏதோ போல கஷ்டமாக இருந்தது. அவருக்கு எதையோ இழந்த மாதிரி தோன்றியது. என்ன, இந்த பொண்ணு நம்மள மதிக்காத போல என்று நினைத்து கொண்டார். அப்பாவின் வண்டியில் ஏறி உட்கார்ந்த பவானியிடம் இன்றைய வேலையை பற்றி கேட்டுக்கொண்டே வீராசாமி வண்டியை ஓட்டினார். பவானி, டைப் ஒர்க் தானப்பா, நீண்ட நாளுக்கு அப்புறம், அதுவும் எப்பவுமே டைப் செஞ்சுட்டு இருக்கது ஒரு மாதிரியா இருக்கு, அதுவும் பழகிட்டா சரியாகிடப்பா என்று கூறினாள். வீராசாமிக்கு தன்னுடைய மகளை பெண் கேட்டு வந்த விவரத்தை இங்கேயே சொல்வதா வீட்டில் போய் கேட்டுக்கொள்ளலாமா என்கிற குழப்பம் இருந்தது. ரோட்டில் வைத்து கேட்டால் அப்பா ஏன் நம்மிடம் இப்படி கேட்கிறார், இவருக்கு வீட்டுக்கு போவதற்குள் என்ன அவசரம், இங்கேயே நம்மிடம் கேட்கிறார் என்று தவறாக நினைத்துவிட வாய்ப்பு உள்ளது என நினைத்தவர் அப்படியே பேச்சை மாற்றி, உனக்கு இந்த வேலையை தொடர்ந்து செய்ய விருப்பம் இருக்குதாமா என்று கேட்டார். இந்த வேலை பர்மனண்டாகவே 3 மாசம் ஆகும். இப்போதைக்கு இதை விட எந்த வேலைப்பா கிடைக்க போகுது? எந்த வேலைக்கு போனாலும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினதை வச்சு வேலை கிடைக்கிறது அபூர்வம் தானப்பா. ஒன்னே நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கணும், இல்லைன்னா ஆள் பலம் இருக்கணும், அரசியல்ல பெரிய அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படி நமக்கு யாரையும் தெரியாதேப்பா. அப்படி இருக்கப்போ ஏதோ உங்க ஃப்ரெண்ட் மூலமா இந்த வேலை கிடைச்சது பெரிய விஷயம். இதுல பிடிச்ச வேலை எங்க கிடைக்க போகுது? ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். குரூப் எக்ஸாம் எழுதினாலும் அதுலயும் கூட பணத்துக்கு தான் முதலிடம் தர்றதா சொல்றாங்க என்று கூறினார். சரிம்மா, ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இந்த டைபிஸ்ட் ஒர்க் பாருமா என்று கூறினார். வீட்டுக்கு போனவுடன் அலைமேலு கணவருக்கும் மகளுக்கும் டீ போட்டு கொண்டு இருந்தார். வீராசாமி ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து பவானி வருவதற்குள் தன்னுடைய மனைவியிடமும் அலமு டீ போடுறியா என்று கேட்டார். ஆமாங்க, நானே இன்னும் டீ குடிக்கல, ஒவ்வொருத்தருக்கா டீ போட பிடிக்கல, அதான் நீங்க வந்த பிறகு எல்லாருக்கும் சேர்த்து டீ போடுறேன். இதோ ஒரு நிமிஷம் இருங்க, டீ கொதிக்க போகுது என்றார். அட, நீ ஏன் அவசரப்படுற அலமோ, பொறுமையாவே டீ போடுமா. காலையில என்னோட நண்பர் வந்தாரே. ஆமாங்க, நீங்க வேலைக்கு போகிற அவசரத்துல இருக்கும்போது உங்களை பார்க்க வந்தாரே, அவரை சொல்றீங்களா? ஆமா, அவரோட நண்பரோட மகன் பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. அவரோட குடும்பம் சென்னையில இருக்குதான். நம்ம கதிரவனுக்கு உறவு முறையா, அதான் அந்த பையனுக்கு நம்ம பவானிய பெண் கேட்டு வந்தாங்க. நீங்க என்னங்க சொன்னீங்க? நான் என் மனைவிட்டையும் என்னோட மகள்கிட்டையும் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்து போயிருக்காரு. இன்னும் 2 நாளா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு என்றார். சரிங்க, வீட்டுல திருமண வயசுல பெண் இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க.
பவானிக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப வேலையும் கிடைச்சிருக்கு. நல்ல இடமா அமைஞ்ச காலகாலத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கறதாங்க நல்லது. அதுக்கு இல்ல அலமோ, இப்பதானே பவானி வேலையில சேர்ந்திருக்கா என்றார். முறையா பெண் கேட்டு வந்தாங்க. தட்டி கழிக்க வேணாம். நாளைக்கு மறுநாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாங்க. அதுக்கு பிறகு ஜோஷர்ட்ட பவானி ஜாதகத்தை காமிச்சு குருபலன் வந்திருக்குதா, இப்ப யாரும் பெண் கேட்டு வந்தா திருமணம் செஞ்சு கொடுக்கலாமான்னு ஜோஷர்ட்ட கேட்டா அவரே ஜாதகத்தை பார்த்து என்ன விவரம்னு சொல்லட்டும். அதுக்கு பிறகு பவானிட்ட கேட்டு உங்க நண்பர்கிட்ட விவரத்தை சொல்லுங்க என்று சொல்லி முடிக்கும் போதே டீ கொதித்து டம்ளரில் ஊற்றி தன் கணவருக்கு கொடுத்து விட்டு பவானிக்கும் தனக்கும் டீயை எடுத்துக்கொண்டு வந்தார். பவானி, இந்தம்மா டீ ஆறிடும் போல, நானும் கவனிக்காம ஆத்திட்டேன் என்று அலமேலு தன்னுடைய டீயை குடிக்க ஆரம்பித்தார். ஃப்ரெஷ்அப் ஆகி வந்த பவானி பெற்றவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை கவனித்தவள் நமக்கு திருமணம் செய்வதை பற்றிதான் பேசுகிறார்கள் என்று புரிந்தது. காலையில் அந்த அங்கிள் வந்தாரே, இதை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்து இருப்பார் போல என்று நினைத்தவள் அப்பாவும் அம்மாவும் டீ எடுத்துக்கொண்டு வெளியில் வருவதை கவனித்தவள் ரூம்க்கு போய்விட்டு அம்மா கூப்பிட்ட பிறகுதான் வெளியில் வந்தாள். பவானிக்கும் அவளுடைய அம்மாவுக்கும் டீ சூடாக ஆவி பறக்கிற சொட்டில் இருந்தால்தான் டீ குடிக்க பிடிக்கும். பவானி சூடாக இருக்கும்போதே டீ குடித்து முடித்தாள். வீராசாமி வீட்டுக்கு வருகிற வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருந்தார். அலமேலும் மகளுக்கும் கணவருக்கும் காராச்சேவு கடையில் வாங்கி வந்ததை தட்டில் வைத்துக் கொடுத்தார். வீராசாமி தன் மனைவியிடம் பவானிட்ட இப்ப கேக்குறியா என்று கண்களால் ஜாடையாக கேட்டார். அலமேலு தலையை ஆட்டி இப்ப வேண்டாம் என்றவர், ஏங்க நாளன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, உங்களுக்கு விடுமுறை தானே என்று கேட்டுவிட்டு, பவானி உனக்கு விடுமுறை தானே, அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க என்றார். நாமளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாம வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் படையல் போடணும். நாமளும் ரொம்ப நாளா போகாம இருந்துட்டோம் என்று ஆதங்கத்தோடு கூறினார். சரிம்மா, அதுக்கென்ன, நாமள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் என்று கூறினார். பவானி எதுவும் தெரியாத மாதிரி கண்டு கொள்ளாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டவுடன் டிவியில் பாட்டு கேட்க சென்று விட்டாள். பரமேஸ்வரிக்கு இன்று உடம்பு முடியவில்லை என்று ஸ்பெஷல் கிளாஸ் முடிவதற்குள் வீட்டுக்கு வந்தாள். அலமேலு, ஏமா உடம்பு முடியலையா, சோகமாவும் இருக்க, வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்ட என்று கேட்டார். ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், உடம்பெல்லாம் வலியா இருக்கும், வகுப்புல உட்கார்ந்து இருக்க முடியல, அதாம்மா பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வந்த என்று கூறிவிட்டு பாத்ரூமுக்கு குளிக்க சென்றாள். அந்த காலங்களில் இந்த நாட்களில் 5 நாளைக்கு எங்களையெல்லாம் வெளியில் திண்ணையில் உட்கார வைத்து விடுவார்கள். எப்பொழுது வெளியில் உட்கார வைக்கிற அளவுக்கு வீட்டில் திண்ணையும் இருப்பதில்லை. அதனால் அலமேலு தன்னுடைய மகள்களை தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் இருக்க சொல்லுவார். பரமேஷ் அம்மா சொல்லிக் கொடுத்தபடி வீட்டிற்கு வந்தவுடன் குளிக்க சென்று குளித்துவிட்டு வந்தாள். அலமேலு பரமேஸ்வரியிடம், இப்ப டீ எதுவும் குடிக்கிறியாமா, உடம்பு வலிக்கு சுக்கு காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுமா என்றார். எனக்கு எதுவும் வேண்டாமா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பரமேஸ்வரி போய் படுத்துக்கொண்டாள். அலமேலுவுக்கு தன் மகளை பார்க்க பாவமாக இருந்தது. உடனே சமையல் அறைக்கு சென்று சுக்கு காஃபியை போட்டு பனி வெல்லம் தட்டி போட்டு ஆற்றிக்கொண்டு வந்து பரமேஸ்வரியிடம் பிடிவாதமாக குடிக்க சொல்லிக் கொடுத்தவர். பவானி, தங்கைக்கு உடம்பு முடியல என்றவுடன் டிவியை ஆஃப் செய்து விட்டு வந்து பரமேஷுக்கு கால் அமைக்க கொண்டு இருந்தாள். பவானி, உனக்கும் வேலை பார்த்ததா அசதியா இருக்கும், நீயும் கொஞ்சம் இந்த காஃபியை குடிமா என்று கொடுத்தார். பவானிக்கும் உடம்பு வலியும் கழுத்து வலியும் இருந்தது. அதனால் மறுக்காமல் சுக்கு காஃபியை வாங்கி குடித்தாள். சிறிது நேரம் மகள்களுடன் உட்கார்ந்து இருந்த அலமேலு, எங்கம்மா நம்ம சின்ன குட்டியை என்ன வரக்கானோ, நேரமாகிடுச்சே என்றார். அம்மா, அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் இருக்குமா, இனிமேதான் வருவா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தங்கை வருவதை பார்த்த பவானி, இதோ உங்க செல்ல மக வந்துட்டா என்றாள். நீ வேறம்மா, சின்ன குட்டி நீ சொன்னது கேட்டாலே என்கிட்ட சண்டைக்கு வருவா. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போதே பார்கவி என்ற பெயர்தான் வைக்க வேண்டும் என்று அடம் பிடித்து பவித்ரா என்ற பெயர் பிடிக்கவில்லை என்று சொல்லி பார்கவி என பெயர் வைக்க சொன்னவள், பார்கவி என்று கூப்பிட்டால் மட்டுமே அமைதியாக என்ன என்று கேட்பவள் என்று சொல்லும்போது பள்ளிக்கூடம் முடிந்து பார்கவி வீட்டுக்குள் உள்ளே வந்தாள். அத்தியாயம் 10. வீராசாமி அலமேலு தம்பதிகளின் சின்ன மகள் பார்கவி பள்ளிக்கூடம் சென்று இருந்தாள். மாலை நேரம் மஞ்சள் வெயில் மறைந்து இரவு நேரம் ஆரம்பித்து இருட்டவும் ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் பார்கவி வீட்டுக்கு வந்தாள். அலமேலு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பார்கவி வீட்டுக்கு வந்தவள், இங்க என்ன என்னோட பேர் அடிபடுது என்று கேட்டாள். அலமேலு, வாடி வாயாடி, உன்னை என்ன வீட்டுக்கு வரலையேன்னு ஆதங்கத்துலதான் பவானிட்டு கேட்டேன் என்று கூறினார். ஆமா, ரொம்ப அக்கறைதான். உங்களுக்கு மூத்த மக பவானியை தானே ரொம்ப பிடிக்கும், எதுலையுமே அவங்களுக்கு தானே இடம், அடுத்து 3ஆவதா தானே எனக்கு எல்லாமே கிடைக்கும். இதுல என்ன பெத்த எடுத்ததுலயும் கூட ஓர வஞ்சனை, என்ன 3ஆவதா தானே பெற்றிருக்கீங்க, நானும் முதல்ல பிறந்திருந்தா எனக்கு எல்லாத்துலயும் இடம் கிடைச்சிருக்கு இல்லையா என்று சொல்லிய பார்கவி கன்னத்தில் கை வைத்து கவலையுடன் கூறியதை பார்த்த பவானிக்கு
சிரிப்பு வந்தது. பவானி சிரிக்கவும் அலமேலுவும் பரமேஸ்வரியும் சிரித்தனர். சிரிப்பு சத்தம் கேட்டு ரூமில் கதை புத்தகம் படித்துக் கொண்டு இருந்த வீராசாமி வெளியில் வந்தவர், என்ன இங்க சிரிப்பு சத்தம் பட்டாசு வெடிக்கிற சத்தம் போல கேக்குது என்று சொல்லி முடிப்பதற்குள் பார்கவி அழவே ஆரம்பித்து விட்டாள். அப்படியே சிரிப்பதை நிறுத்தி அனைவரும் அமைதியாக பார்கவியை பார்த்து கொண்டு இருந்தனர். வீராசாமி தன் மகள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஏண்டா செல்லம், உன்னை யாராவது திட்டினாங்களா சொல்லுமா என்று கேட்கவும் பார்கவி அழுது கொண்டே, என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க என்று சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் கடகடவென அருவி போல கொட்ட ஆரம்பித்தது. இதுக்கு எதுக்குடா அழற? ஒன்னா அவங்க கிண்டல் செஞ்சா நீயும் பதிலுக்கு அவங்கள கிண்டல் செஞ்சிருமா, இதுக்கெல்லாம் கவுச்சுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியவுடன் மனைவியை திட்டினார். சின்ன பிள்ளை, அதுவும் இப்பதான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு களைச்சு போய் வந்திருக்கு. பாப்பாவுக்கும் பசிக்கும், ஏதாவது சாப்பிட கொடுக்காம வந்தோடனே அழ வைக்கிறீங்களே, போங்கம்மா போய் சின்ன குட்டிக்கு எதையாவது சாப்பிட கொடுத்து ஆறுதல் சொல்லுங்க என்று கூறினார். பார்கவி அக்காவை பார்த்து பழிப்பு காட்டி ஹஹா என உதட்டை பிதுக்கிவிட்டு ஒரே ஓட்டமாய் முகம் கழுவ சென்று விட்டாள். அலமேலோ, பார்கவிக்கு பசிக்குது போல, அதான் இவ்ளோ கோவப்படுறா என்று நினைத்தவர் அவசரமாக சமையல் அறைக்கு சென்று தோசை ஊற்றினார். முகம் கை கால் கழுவி ஃப்ரெஷ் அப் ஆகி வந்த பார்கவி சமையல் அறைக்கு வந்து தண்ணீர் குடித்தாள். இந்தம்மா பாரு, தோசை சாப்பிடுடா தங்கம் என்று தட்டில் தோசையை வைத்து சட்னியை ஊற்றி கொடுத்தார். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம் என்று சொல்லிக்கொண்டே டிவியை ஆன் செய்து டிவி பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். பிள்ளைக்கு பசிக்குமேனு அவசரமா தோசை ஊத்தி தரேன், சாப்பிடாம வீம்பு பண்ணி சிலிப்பிட்டு போறத பாருங்க என்று தன் கணவரிடம் சொல்லவும், வீராசாமி தோசையை கொடுமா, நான் பார்கவியை சாப்பிட வைக்கிறேன் என்று தட்டை வாங்கி சென்று மகளிடம் கொடுத்தார். பார்கவி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்பா என்றாள். இந்தாமா, இப்பவே உன் முகம் பசியில கலப்பாதான் தெரியுது, இந்தாமா பிடிடா, உன்னோட கோபத்தை சாப்பாட்டுல காமிக்காத என்று ஒரு அதட்டலுடன் சாப்பாட்டு தட்டை கொடுக்கவும், பார்கவி இதுக்கு மேல பேசினா அப்பாவுக்கு கோபம் வரும் என்று தெரிந்து கொண்டவள் சாப்பாட்டு தட்டை வாங்கி மலமளவென தோசையை சாப்பிட ஆரம்பித்தாள். உண்மையிலேயே அவளுக்கு ரொம்பவே பசித்தது. வீம்புக்குத்தான் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாள். இரவு உணவு சாப்பிடுகிற நேரமாகிவிடவும் அலுமேலா அப்படியே அனைவருக்கும் தோசையை ஊற்றிக் கொடுத்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் பவானி மட்டும் அம்மாவுக்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்து கொடுத்தாள். நீ போய் படுமா, மீதி வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று சொல்லி அலமேலு பிடிவாதமாக பவானியை படுக்க அனுப்பி வைத்தார். பவானிக்கு உடம்பு அலுப்பாக இருந்ததால் படுத்தவுடன் தூங்கிவிட்டாள். காலையில் எப்பொழுதும் போல குளித்து கிளம்பி சாப்பிட்டு அலுவலகம் போக தயாராகி உட்கார்ந்து இருந்தாள். வீராசாமி கடைக்கு காய்கறி வாங்க சென்று இருந்தவர் வழியில் தெரிந்தவரிடம் பேசிக்கொண்டு இருந்ததில் லேட்டாகத்தான் வீட்டுக்கு வந்தார். அவசரமாக கிளம்பியவர் பவானி கிளம்பி ரெடியாக இருக்கவும், உனக்கு நேரம் ஆகிடுச்சாமா, உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறினார். ஒன்னும் அவசரம் இல்லப்பா, நீங்க சாப்பிட்டு வாங்க என்று பவானி சொல்லவும் வீராசாமி சாப்பிட்டு பவானியை அழைத்து கொண்டு அலுவலகம் சென்றார். பவானி அலுவலகம் உள்ளே சென்றவுடன் முன்னாடியே மேனேஜர் உட்கார்ந்து கொண்டு பவானி வருவதை கவனித்துக் கொண்டு இருக்கவும் பவானிக்கு பயமாக இருந்தது. நம்ம ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள். இவள் பின்னாடியே துணை மேலாளர் தமிழினியும் அலுவலகம் உள்ளே வரவும் கொஞ்சம் தைரியமாக சென்றாள். மேனேஜரிடம் வணக்கம் சார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருக்கையில் சென்று உட்கார்ந்தாள். தமிழினி வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு சென்றவுடன் பவானியிடம் டைப் செய்ய சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்தார். மேனேஜர் பவானி பக்கத்தில் வந்து உரசிக்கொண்டே தன்னுடைய கையையும் பவானியின் கையில் டச் பண்ணி தொட்டு ஃபைலை கொடுக்கவும் பவானிக்கு உடம்பு உதறல் எடுத்தது. இவ்வளவு நெருக்கமாக எந்த ஆணும் நம்மிடம் நெருங்கி நின்று பேசியதில்லை. இவர் இப்படி பக்கத்தில் உரசிக்கொண்டு பேசியதும் உடம்பும் கூசியது. பயத்தில் உடம்பும் நடுங்கியது. அக்கவுண்டன்ட் தருமன் எப்பொழுதும் அலுவலக நேரத்திற்கு 1 நிமிடம் முன்புதான் வருவார். தருமன் அலுவலகம் உள்ளே வந்து அசால்ட்டாக தன்னுடைய இருக்கைக்கு சென்று பையை வைத்தவர் மேனேஜரை பவானி பக்கத்தில் பார்க்கவும் செருமிக் கொண்டே சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டார். தருமன் நம்மிடம் எதையாவது வம்பு பண்ணி சொல்லிவிடுவார் என்று நினைத்த மேனேஜர் அவருடைய இருக்கையில் சென்று உட்கார்ந்தார். பியூன் பெருமாள் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே மேனேஜரிடம் ஊருக்கு போக லீவ் கேட்க வேண்டுமே, நம்முடைய மகள் ஊரில் கோயிலில் வேண்டுதல் செய்ய வேண்டும், நீங்களும் அம்மாவும் தம்பி அழைச்சுக்கிட்ட அவசியம் வாங்கப்பா என்று பிடிவாதமாக சொல்லியிருந்தார். அவசியம் ஊருக்கு போக வேண்டும். இந்த மேனேஜர் நமக்கு லீவு தருவாரா? அன்றைக்கும் வேலை இருக்கிறது, அவசியம் வா என்று சொல்லிவிடுவாரா? எப்படி இவரிடம் லீவு கேட்பது என்ற சிந்தனையுடன் தண்ணீர் பாட்டிலை ஒவ்வொரு மேஜையிலும் வைத்துக்கொண்டே வந்தவர் மேனேஜர் அருகில் வரும்போது கவனிக்காமல் வரவும் மேனேஜருக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் இடித்துக் கொண்டார். நாற்காலி நகர்ந்தவுடன் மேனேஜர் கத்த ஆரம்பித்தார். பியூனுக்கு காலில் இடித்துக் கொண்டது வலிக்க ஆரம்பித்தது.
வழியில் முட்டிக்கால் வலிக்கவும் தேய்த்து கொண்டே அமைதியாக சென்று விட்டார். மற்ற நாட்களாக இருந்தால், நான் இடிச்சுக்கிட்டது என்னோட கால் வலிக்குது, இப்ப நீங்க எதுக்கு கத்துறீங்க என்று 2 கேள்வியாவது கேட்டு இருப்பார். இன்று வீட்டுக்கு போவதற்குள் இவரிடம் லீவு கேட்க வேண்டும். இப்பொழுது பேசியதை மனதில் வைத்துக்கொண்டு லீவு தரமாட்டேன் என்று சொல்லிவிடுவாரோ என்றுதான் தன்னுடைய காலை தேய்த்து கொண்டே அமைதியாக சென்றார். லேசாக மோதினதுல எவ்ளோ வலிக்குது, வயசாகிட்ட எலும்பெல்லாம் பலம் இழந்து போயிடும் போல, அதான் எவ்ளோ வலிக்குது என்று நினைத்து கொண்டார். பியோன் இடித்து கொண்டதை கவனித்த தமிழினி தனக்கு தலைவலி அடிக்கடி வரும் என்று எப்பொழுதும் தைலம் வைத்திருப்பார். எனவே தமிழினி தலைவலிக்காக வைத்து இருந்த தைலத்தை எடுத்து, பெருமலானா, இந்த தைலத்தை அடிப்பட்ட இடத்துல தடவுங்க என்று கொடுத்தார். பரவாயில்லைங்க மேடம், லேசாதான் வலிக்குது, கொஞ்ச நேரத்துல அதுவும் சரியாகிடும் என்று கூறினார். இந்தாங்கண்ணா, இந்த தைலம் வலி வீக்கம் எல்லாத்துக்கும் நல்லாவே கேட்கும், எதுவும் தடவாம விட்டா வீங்கிடும், இல்லனா ரத்தம் கட்டிக்கும் என்று சொல்லி பிடிவாதமாக கொடுக்கவும் பெருமாள் தைலத்தை வாங்கிக் கொண்டு பாத்திரம் சென்று தைலத்தை தடவினார். கால் முட்டி வீக்கமாகத்தான் இருந்தது. லேசாக எடுத்ததும் இப்படி வீங்கியுள்ளதே என்று நினைத்து கொண்டார். தமிழனிக்கு எப்பொழுதும் மேனேஜர் திட்டும்போது பியோன் மீது பரிதாபப்படுவார். ஒரு சில நேரம், வயசுல பெரியவங்கன்னு கூட நினைக்காம இப்படி திட்டுறீங்களே என்று எதிர்த்து கேட்டும் விடுவார். மேனேஜர் தமிழினியிடம், உங்க வேலையை மட்டும் பாருங்க, என்னோட விஷயத்துல தலையிட வேணாம் என்று சொல்லிவிடுவார். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் திரும்பவும் ஒவ்வொரு முறையும் யாருடனும் மேனேஜர் சண்டை போட்டாலும் மேனேஜரிடம் வாதாடுவார். தனக்கு அடுத்த பதவியில் இருப்பவர் தன்னை விட வயதில் பெரியவர் என்று நினைக்காமல் துணை மேலாளர் தமிழினி சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் மேனேஜர் திமிராக எதிர்த்து பேசுவார். பியோன் தருமனிடம் கேட்டுவிட்டு, மேனேஜர் லீவ் தரவில்லை என்றால் என்ன செய்வது என்று லீவ் லெட்டரை எழுதி கையெழுத்து போட்டு எழுத்தர் மணியிடம், நாளைக்கு இந்த லீவ் லெட்டரை மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்க என்று கொடுத்தார். மணியும் லெட்டரை வாங்கி மேஜை டிராயரில் வைத்துக் கொண்டார். வெளியில் சென்றுவிட்டு அலுவலகம் உள்ளே வந்த மேனேஜர் பவானி பியூனிடம், கால் ரொம்ப வலிக்குதானா என்று கேட்டுக்கொண்டு இருந்ததை பார்த்தார். அந்த நேரம் டீ கடையில் இருந்து டீ கொண்டு வந்து கொடுக்கவும் டீயை குடித்துவிட்டு அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். பவானி டீ குடித்தவுடன் மேனேஜர் பவானியிடம் நேற்று கொடுத்த பேப்பரை டைப் செய்தது எல்லாம் சரிபார்த்தவள் பேப்பரை அடுக்கிக் கொண்டு போய் மேனேஜர் டேபிளில் வைத்துவிட்டு மாலை நேரமாகிவிடவும் வீட்டுக்கு கிளம்பி சென்றாள்.